ஸோ கைஸ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடி பார்த்தோன்னா தளபதி லான்ச் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா சாங்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தோம்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து தளபதிக்கு விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் விஜயண்ணா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பார்த்தோம்னா ஆல்ரெடி தளபதி கிட்ட பார்த்தோம்னா இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு லியோ டைமில் அப்படிங்கிறத அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இவர் தான் வந்து தளபதி கிட்ட இன்னும் நடிக்கலாமா என்ன அப்படின்லாம் சொன்னாராமா. அதெல்லாம் அவரே ஷேர் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்கும்போதெல்லாம் நான் தளபதி கிட்ட சொல்லிகிட்டே தான் இருக்கேன், நீங்கள் அரசியல் பண்ணாலும் பரவாயில்ல, அப்பப்போ நடிங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு விஜய் பார்த்தோன்னா சிரிச்சிட்டே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ரீசெண்டாக வெங்கட் பிரபுமே அதான் சொல்லியிருந்தாரு, ஏன் இவ்வளோ அவசரம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம், இல்லைன்னா படங்களையாவது நடிக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவரும் சிரிச்சிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி போனாராமா. இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தோம்னா தளபதி கிட்ட ரிக்வஸ்ட் வச்சுட்டு தான் இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தளபதி வந்து வெறும் கட்சி நேம் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ பார்த்தோம்னா கட்சி கொடி வந்துடுச்சு, கட்சிக்கு உண்டான பாடல் வந்துடுச்சு, அதுக்கப்புறமா மாநாடு நடக்க போகுது. ஸோ அதுக்குண்டான ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கூடி சீக்கிரமாக வரப்போகுது. தளபதி முழு அரசியல் வீச்சில் போயிட்டுருக்காரு. ஸோ கூடி சீக்கிரமாக பார்த்தோம்னா இனி போக போக அப்படியே பார்த்தோம்னா ஃபேன்ஸ்க்கும் இதுவே பழகிற அப்படின்னு தான் தோணுது. அதாவது பாலிடிக்ஸ்லேயே பார்த்தோம்னா இன்னும் நிறைய பிரச்சனைகள் தளபதி கொடுப்பாங்க. இப்போவே கட்சி கொடி லான்ச் பண்ணதுக்கே நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நிறைய பேர் பார்த்தோம்னா வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தோம்னா பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டார் அப்படின்னா அந்த எலெக்ஷன் டைம் வரும்போது இன்னும் ஹெவியாக பார்த்தோம்னா ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்போல்லாம் தளபதிக்கு துணையாக நிற்க வேண்டியது நம்ம தான். இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட சப்போர்ட் எப்போதுமே தளபதிக்கு தேவை. நம்ம கூட நிற்போம். அரசியலே தளபதியோட பயணம் பார்த்தோம்னா போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. இனிமேல் பார்த்தோம்னா எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேபி அது எல்லாத்தையும் தாண்டி தளபதி நடிக்க வந்தாலும் ஓகே அப்படின்னு மாதிரி தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் பார்த்தோம்னா தளபதி நடிச்சே ஆகணும் அப்படின்ற விருப்பத்தில் இருக்காங்க. எல்லாருமே சொல்லலாம், நம்ம சில பேர் மட்டும் சொல்ல முடியாது. எல்லாரும் மைண்ட் செட்டும் அதுதான், நானும் அதுதான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு தளபதி பார்த்தோம்னா பாலிடிக்ஸ்குள்ளே போய் சில விஷயங்களை பார்க்கட்டும், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ நிறைய பேர் பார்த்தோம்னா இதுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க, சினிமா சம்மந்தப்பட்டவங்க. இப்போ லோகேஷ் கனகராஜும் விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.